ராசிகளுக்கான குணங்கள். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை. ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாவு ஒன்று தான், ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேறு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர் நம்ம 12 ராசி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 12 விதமாக பிரிச்சிடலாம். 12 விதமாக பிரிச்சிடலாம். நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 வீடுகளாக நாம் பிரிச்சிடலாம். நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் 12ஆக நாம் பிரிக்கிறோம். இப்படி நாம் பிரிக்கையில், இப்படி நாம் பிரித்து பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க, உலகங்கிறது ஒன்று தான். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா? முடியவே முடியாது. நெல் விளையிற இடத்துல தான் நெல் விளையும், கரும்பு விளையிற இடத்துல தான் கரும்பு விளையும், வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும், என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கன்னிராசி. இந்த கன்னிராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லக்கூடியது, கன்னிராசிக்காரங்க வாதாடுவதில் வல்லவர்கள், சமயோஜித புத்தி. இவங்களிடம் காதல் விஷயத்துக்கு ஒரு தூது சொன்னீங்க அப்படின்னா இவங்க கச்சிதமாக சேர்த்து வைப்பாங்க. கன்னிராசிக்காரர்கள் காதலை கைகூட வைப்பதில் வல்லவர்கள், எந்த விஷயத்தையும் நெளிவு சுழிவாக பார்ப்பதில் வல்லவர்கள். இவங்களுக்கு பேச்சு குறைபாடு இருந்திருக்கும், ஆரம்பத்தில் சரியாக பேச்சு குறைபாடு இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரத்தினுடைய கடைசி பாதம் அல்லது அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பேச்சு குறைபாடு இருக்கும் அவங்க குடும்பத்தில். ஏன்னா அஸ்த நட்சத்திரம்ங்கிறது அஸ்த நட்சத்திரனுடைய குரு சாபம் பெற்றது. அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு இயல்பாகவே பேச்சு சரளமாக இருந்தது அப்படின்னா குலதெய்வ தோஷம் இருக்கும். பேச்சு சரளமாக இல்லை அப்படின்னா குலதெய்வத்துக்காக இவங்க ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, குலதெய்வ வழிபாட்டில் இருப்பாங்க, குலதெய்வ கோயிலில் பூசாரிகளாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வரும். இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா மாமன் வழி உறவுகளில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமன் வழி உறவுகளில் இவங்க மாமன் வழி உறவுகள், பெண்ணெடுத்த விஷயங்கள், இது எல்லாமே மாமன் மச்சினன் உறவுகளில் இவங்க அதீதமான பொருளாதார செலவுகளையும் அதீதமான வீண் பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் மீடியேட்டராக போகிறது ரொம்ப நல்லது. ஒரு ரொட்டீன் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. ஒரு ரொட்டீன் லைஃப்பை அவங்க திரும்ப இவங்களுக்கு சனியும் ரொம்ப ஒரு பவராக இருந்ததுன்னா அவங்க காலையில் 9 to 9 அப்படிங்கிற சர்க்கிளில் தான் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ராசியினுடைய மேலும் ஒரு குணம் என்ன அப்படின்னா எவ்விதமான பிரச்சனைக்கும் இவங்களை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனைக்கும் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு சாதகமாக பேசி வாதாடுவதில் வல்லவராக இருப்பாங்க. அதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடியது துலா ராசி.